அப்படி அன்னைக்கு கூடி பேசி ஒரு நம்பகத்தன்மை உருவாகியிருக்குமானால் நிச்சயமாட்டு இவர்களும் போயிருக்க மாட்டார்களோ என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் பரவாயில்லை. தேவர் தற்போதன் பெயரில் ஒரு நகராட்சிக்கு சொந்தமான ஒரு தினசரி சந்தையும் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் திட்டக்குளத்திலே இந்த காய்கறி அங்காடி வந்திருப்பது இன்னும் எனக்கு பெருமையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் கடை வச்சிருக்கீங்க என்னென்னலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது இன்னும் வளரும். இடம் நிறைய வச்சிருக்காங்க. நம்முடைய கீதாம்மா இருக்கு என்னென்ன அரசு அனுமதி உண்டோ அனைத்து அனுமதிகளையும் அவர்கள் வாங்கி கொடுத்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு இது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும். நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வியாபாரிகளாகிய நீங்கள் வியாபாரிகள் சந்தைக்கு வருகின்றவர்களும் விவசாயிகளுக்காக வாதாடி போராடி நல்ல விலைக்கு விவசாயிகளுக்கு விற்று கொடுத்து அதிலிருந்து உங்களுடைய கமிஷனாக உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கின்ற அந்த கூலியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை மற்ற பணியோடு இந்த அரசு விவசாயிகளுக்கு என்ன தேவையோ செய்கிறது. அதைத்தான் நம்முடைய கீதாமாட்ட சொன்ன உடனே கீதாமா ஒண்ணு இல்லைனே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்தவங்க எல்லாம் நமக்கு இது திட்டக்குளத்துல இது நடக்குமா நடக்காதா, மாவட்ட ஆட்சியர் இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் சொல்றேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் தொலைபேசியில ஒரு தொடர்பு கொண்டு சொன்னேன். ஐயா இவங்களை 135 பேரும் 135 தனி ஆண்டி நினைக்காங்க. அவன் பிறந்த முதல் இதுவரை அந்த காய்கறி சந்தையில் தான் அந்த வியாபாரத்தை செய்து வருகிறார். இவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும், இவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். விவசாயிக்கு முன்பணம் கொடுத்திருப்பாரு, சரக்கு எடுத்திருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. ஒரே நிமிஷத்துல 135 பேரையும் இதோட முடிஞ்சு நீ போன்னு சொல்லிட்டா தலையை வெட்டி போட்டுட்டு நீ போன்னு சொன்ன மாதிரி அது அர்த்தம். அப்படி பண்ணக்கூடாது. அவருடைய பிரச்சனைய நான் கீதாமாட்ட சொல்லியிருக்கேன். கீதாமா பேசுவாங்க. அதுபடி நல்ல முயற்சி பண்ணி பண்ணுங்க. ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு எதிரான மார்க்கெட் இல்ல. இந்த பகுதி விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த மார்க்கெட் அமைப்பது என்றுதான் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளும். அந்த மார்க்கெட்டுக்கும் இந்த மார்க்கெட்டும் இருக்கிறனால தான் எப்படி தேவர் திருமண மார்க்கெட்ல ரேட் என்ன, கத்திரிக்காய் காமராஜர் மார்க்கெட்ல ரேட் என்ன, அப்ப இங்க என்ன ரேட் வச்சாங்க, அண்ணா என்ன ரேட் வச்சாங்க. இது இந்த பகுதிக்கு தேவை. இது உண்மையிலேயே சொல்றேன், வியாபாரிகளுக்கான இந்த மார்க்கெட்டு இல்ல, இது விவசாயிகளுக்கான மார்க்கெட்டு. இந்த பகுதி விவசாயிகளுடைய வளர்ப்பதற்காக அற்புதமாக இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள். விவசாயிகளுக்கு மட்டுமல்ல வியாபாரிகளுக்கும் நம்முடைய சகோதரி கீதா சொன்னது போன்று ஒரு சாமானிய டீ கடை வைத்திருக்கவும் கூட அவனுடைய கருத்தை கேட்டு தெரிந்து அவருக்கு என்ன உதவி செய்வோம் அதை செய்கின்ற அரசாக இது செயல்படுகின்ற அரசு. இந்த புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காய்கறி அங்காடியானது மிகச்சிறப்பாக வளர வேண்டும். இவரு இன்னும் நிறைய இடங்கள்ல நீங்க இன்னும் இதை நீங்க உருவாக்கலாம். நாங்கெல்லாம் யாரோ ஆரம்பிச்சு நீங்க இதுல நடத்துக்கிறத விட நீங்களே ஆர்வத்தோடு இந்த இடத்தை வாங்கி நாங்களே செய்யறோம்னு சொல்லி நீங்க வந்திருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த உழைப்பின் மூலம் உங்களுக்கு மட்டும் பலன் இருக்காது, இந்த பகுதிக்கு கொண்டு வருகின்ற விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்படும். இந்த பகுதியும் இன்னும் நல்ல வளர்ச்சி அடையும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே எப்போதும் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய காய்கறி அங்காடியோடு நம்முடைய முதல்வர் இருக்கின்றார். அதற்கு துணையாக நம்முடைய கீதாம்மா உங்களுக்கு என்றும் இருப்பார்கள் என்று நீங்கள் பயன்படுத்தி வந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதுபோல் என் தம்பி கருணா அவர்களும் இது நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி அல்ல, இப்போது கோயில்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திட்டங்குளம் ஊராட்சியில் இருந்தாலும் மிக விரைவிலேயே நகராட்சிக்கு வர இருக்கின்றது. இவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கடமை கருணாவுக்கு இருக்கின்றது. ஆகவே இது மாநகராட்சியாக வந்தாலும் அந்த பகுதிக்குள்ள வந்தாலும் வளர்ச்சி வரும்போது வளர்ந்து கொண்டேதான் வர வேண்டுமே தவிர வளர்ச்சியை யாராலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு எப்போது நாம் முயற்சி செய்யக்கூடாது. வளர்கிறவர்களை வளர்வதற்கு தடையெடுத்து உரமிட்டு அவர்களை வளருவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற
ஒரு மனிதனாக நாம் வாழ்வதுதான் நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய எண்ணமும் சிந்தனையும். அந்த வழியில் தம்பி கருணாவும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். யாரும் உங்களுக்கு சிரமப்பட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். சிரமம் அல்ல, சரியான வழி தெரியாமல் அலைந்தீர்கள். சரியான வழியை அப்பாவு கீதாவிடம் காண்பித்துக் கொடுத்து கீதா உங்களுக்கு சரியான வழியை காட்டி சரியாக நடத்திருக்கிறார். நீங்கள் எப்போதும் கீதாவும் கருணாவும் உங்க கூட தான் இருக்கிறாங்க. மாற்று சிந்தனை இல்ல. முருகேசன் என்று எண்ணுகின்றேன். சேர்மன், ஒன்றிய சேர்மன் அவர் தானா? அவரும் நீங்கள் எல்லாம் இந்த மார்க்கெட்டுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல வரவேற்பை தந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார மனமாற நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.